இந்த பழைய வருஷத்துக்காக நான் எடுத்துக்கொண்ட வசனம் ஆகாயின் புத்தகம், ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரைக்கும் படிக்கலாம். ஆகாய் பழைய ஏற்பாட்டில் கடைசியில் இருக்கும். இது சிறிய தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி, சரிங்களா? அதில் ஒரு தீர்க்கதரிசி, அவர் பேர் ஆகாய். அவர் எழுதின புத்தகம் எடுத்துக்கிட்டீங்களா எல்லாரும்? ஆகாய் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை படிங்க. 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. 3 பேருக்கு இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்றார். முதல் செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவன், ஓகேங்களா? அடுத்தது யோசுவா என்னும் பிரதான ஆசாரியர். 3வது மற்ற ஜனங்கள். அப்போ மற்ற ஜனங்கள்னா நமக்கும் இது உரியதாய் இருக்கிறது, ஓகேங்களா? 3ஆம் வசனம், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீதி இருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதல்லவா? ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சாத்தாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். பயப்படாதிருங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்திற்குள்ளே இன்னும் ஒரு தனம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையால் நிரப்ப பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். இது ஒரு பெரிய பேசேஜ் படித்தோம் இல்லையா? ஆனால் இது நமக்கு நிறைய புரியாது. ஏன்னா எல்லாமே நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் தெரிஞ்சாதான் இது எதுக்காக இப்படிலாம் சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் இவங்களுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு புரியாது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் நன்றாக கர்த்தர் ஆசீர்வதித்து தாவீதுடைய ஆளுகையிலே ரொம்ப நல்லா ஆயிட்டாங்க பாருங்க. நிறைய தேசங்களை கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் சாலமோனுடைய காலம் வந்தது. சாலமோனுடைய காலம் பொற்காலம் என்று சொன்னாங்க. எல்லா விதமான செல்வ திரட்சி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட இருந்தது, குறைவே கிடையாது. அப்படியே வழிந்து நிறைந்து ஓடுகிற அப்படியே கொழுத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எப்பொழுதுமே ரொம்ப கொழுத்த வாழ்க்கை வாழும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை கொஞ்சம் 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 கொஞ்சமா மறந்துடுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. இது பாவிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் கிடையாது. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, சரிங்களா? உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு. உடன்படிக்கையின் பிள்ளைகளை பிசாசு அழிக்கவே முடியாது. ஆனா he can distract you, he cannot destroy you.
அவர் உன்னை அழிக்க முடியாது, ஆனா உன்னை திசை திருப்ப முடியும். திசை திருப்பினாலே போதும், நீ அழிஞ்சிடுவ. ஏன்னா தேவன் உனக்காக வைத்திருக்கிற அந்த பாதையில நீ போக மாட்ட. தேவன் உனக்காக வைத்திருக்கிற மேன்மையை நீ அடைய மாட்ட. தேவன் உனக்காக வைத்திருக்கிற நோக்கத்தை நீ செய்ய மாட்ட. அப்போ பிசாசு என்ன பண்றான்? இந்த கொழுத்த ஜனங்கள் நல்ல ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட் அங்க எகிப்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அப்படியே கூக்குரலிட்டாங்க, ஆண்டவர் ஆண்டவர்னு கத்துனாங்க, கதறினாங்க, ஆண்டவர் அதிகமா தேடினாங்க, ஆண்டவரை நாங்க ஆராதிக்க போகணும்லாம் கேட்டாங்க. அதுக்கு பிறகு சாலமோன் காலத்துல நல்லா வாழ்ந்தாங்க பாருங்க. சாலமோன் ஒரு தேவாலயத்தை கட்டுறாரு, உலகமே அப்படியே வியந்து பாக்குது. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அது மாதிரி ஒரு தேவாலயம் இதுவரைக்கும் எங்கேயும் கட்டப்படலை. உலகத்தின் பாதிக்கு மேல இருந்த தங்கம், பொன் அந்த ஆலயத்துல பயன்படுத்தப்பட்டது. உலகத்துடைய தங்கத்துல பாதிக்கு மேல, nearly 60% of the world's gold, உலகத்துல இருந்த 60% தங்கம் அந்த ஒரு ஆலயத்துக்கு சாலமன் பயன்படுத்த. ஏன்னா சாலமனுக்கு தேவன் மேல அவ்வளவு ஒரு பிரியம். எல்லாத்தையும் அந்த தேவாலயத்துல போட்டு ரொம்ப ரொம்ப அருமையா பண்ணாரு பாருங்க. ஆனா ஜனங்க கொஞ்ச நாள் ஆக 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 ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்க. திசை மாறி, எப்படின்னா ஒரு பெரிய கப்பல், எல்லா வசதிகளும் இருக்கிற கப்பலா இருந்தாலும் அதுக்கு ஒரு கேப்டன் அவசியம். கேப்டன் இல்லைன்னா அது பாட்டுக்கு எங்கேயா இஷ்டப்படிக்கு போகும். அந்த கப்பல் ஒரு துறைமுகத்துல நிக்கணும். அந்த துறைமுகத்துல நிற்கும் போது அதை ஒரு கயிறு போட்டு அந்த துறைமுகத்துல கட்டணும். கட்டலைன்னா இவ்வளோ பெரிய கப்பல், இதை போய் எது அசைக்கவே முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு கட்டாம விட்டுட்டோம்னா நாள் போக போக காத்தடிக்கும், அப்படியே தண்ணி தழும்பி தழும்பி ஒரு நாள் பார்த்தா அந்த கப்பல், துறைமுகத்துல இருக்க வேண்டிய கப்பல், அது எங்கேயோ நடுக்கடல்ல இருக்கும். அது மாதிரிதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க. அவங்க அவ்வளோ செல்வ திரட்சியில இருந்தாங்க. கர்த்தர் அவ்வளோ அதிகமாக ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்க இவங்களுக்கு எப்பொழுதுமே பண்ற தப்பு. ஆண்டவர் ஏற்கனவே உபாகமத்துல அவங்களுக்கு சொன்னாரு, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதீங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா இவங்க ஜனங்க மறந்துட்டாங்க, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க மறந்துட்டாங்க. இவங்களே கர்த்தரை அதிகமா என்ன சொல்றது, அதிகமா தேடல. அவங்க கர்த்தருடைய உடன்படிக்கை பிள்ளைங்க தான். அந்த உடன்படிக்கை என்றைக்குமே மாறாது. உடன்படிக்கைன்னு சொல்லும் போது அது ஒரு கொடை மாதிரி வச்சுக்கலாம். அந்த கொடை என்னைக்குமே இருக்கும், ஏன்னா அது நிரந்தரமானது. தேவன் என்னோட செஞ்ச உடன்படிக்கை, உங்களோட செஞ்ச உடன்படிக்கை நிரந்தரமானது. அவருடைய உடன்படிக்கை மாறாது. ஆனா நான் மாறி நிற்க முடியும், நான் மாறி வேற இடத்துக்கு போயிட முடியும். நான் வழி மாறி போகணும்னா அந்த பாதுகாப்பு கீழே என்னால நான் இருக்க மாட்டேன் இல்லையா? அப்போ இந்த ஜனங்க இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை. இந்த இஸ்ரவேல் ஜனம் இஸ்ரவேல் தேசம் அந்த காலத்துல வல்லரசு தேசமா இருந்தது. பெரிய, ஏன்னா சாலமோன் காலத்துல எல்லா தேசத்துல இருக்கிற ராஜாக்கள்லாம் இந்த தேசத்தை பார்க்க வந்தாங்க. எப்படி இவ்வளோ ஞானமா இந்த ராஜா நடத்துறாரு, இவ்வளோ செல்வம் எப்படி இந்த தேசத்துக்கு வந்தது, இவங்க ஒன்றும் தெரியாதவங்களாச்சே, ஆனா இந்த தேசத்துல இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தாங்க பாருங்க. அப்படி ஒரு வல்லரசு தேசம் இப்போ என்ன ஆயிடுச்சு, நடுவுல பிரச்சனை ரெண்டா பிரிஞ்சிருச்சு. நார்தர்ன் கிங்டம், சதர்ன் கிங்டம் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. ரெண்டா பிரிஞ்ச உடனே அவங்க ஒருத்தர் அந்த பாபிலோன் ராஜா இவங்களை சிறைப்படுத்தி கொண்டு போய் பாபிலோன் தேசத்துல அவங்கள வச்சிருந்தாங்க. இப்போ அவங்க வல்லரசு தேசம் இல்லை, அவங்களுடைய தேசம் அப்படியே சீரழிஞ்சு போயிடுச்சு. இவங்களை கைப்பற்றின போது சும்மா கைதி பண்ணி கொண்டு போகல, அவங்கள அடிக்க மட்டும் இல்லை, அவங்க வீட்டை அடிச்சு உடைச்சாங்க. அவங்க முக்கியமா அந்த தேவாலயம் சொன்ன பாருங்க, அவ்வளோ அருமையா கட்டின இந்த தேவாலயத்தை ஒன்றும் இல்லாமல் தரமட்டமாக்கிட்டாங்க. யூதர்களுக்கு தேவாலயம்ன்றது அவங்களுடைய இதய துடிப்பு மாதிரி, ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. தேவாலயம் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. பலிகள்,
அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் பிரதான ஆசாரியர், இந்த ஆசாரியர், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா இந்த தேவாலயத்துல போய் பலி செலுத்தலைன்னா அடுத்த வருஷம் என் வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியல, கர்த்தர் எப்படி எங்களை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் எப்படி எங்களை நடத்துவாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியலன்னு பயப்படுவாங்க. அப்ப தேவாலயம்ன்றது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பகுதி அல்ல, தேவாலயம் அவங்க வாழ்க்கையில ஒரு பிரதானமான ஒரு பகுதியா இருந்தது. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலையில தேவாலயம் அப்படியே சிதைஞ்சு போச்சு, வீடு இடிஞ்சு போச்சு, எல்லாமே இடிஞ்சு போயிட்டு இவங்க சிறைப்பட்டு அவங்க பாபிலோனுக்கு போயிடுறாங்க. 70 வருஷம் அங்க பாபிலோன்ல அவங்க இருக்கிறாங்க. அவங்க அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அடிமை மாதிரி இருக்கிறாங்க. அடிமை மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது பாபிலோன் அந்த தேசத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தது. பாபிலோன் தேசத்துக்கு ஒரு பிரச்சனை அங்க பெர்ஷியா நாட்டு ராஜா பாபிலோன் தேசத்தை கைப்பற்றி அப்போதான் அங்க கோரேஸ் வரார். கோரேஸ் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் நான் விடுதலை ஆக்குறேன். எதுக்கு விடுதலை ஆக்குறேன் சொல்றாரு, நீங்க போய் உங்க தேவாலயத்தை நீங்க திரும்பி கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஒரு பெரிய குரூப், அதாவது ஒரு 60,000 பேர் திருப்பியும் எருசலேமுக்கு வர்றாங்க. எருசலேமுக்கு பார்த்தா அவங்களால அதை ஜீர்ணிக்கவே முடியல. இப்போ 70 வருஷம் இங்க பாபிலோன்ல வாழ்ந்துட்டாங்க. இங்க வாழ்ந்தவங்க, அதாவது இந்த தேவாலயத்தை பார்த்தவங்க, தேவாலயத்துல போய் தேவனை ஆராதித்தவங்க எல்லாம் அந்த காலத்துல இந்த இஸ்ரவேல்ல இருந்தபோது அவங்க ஒரு 10 வயசு இருந்திருக்கலாம், 7 வயசு இருந்தவங்க இப்ப 77 வயசு ஆயிடுச்சு, 10 வயசு இருந்தவங்க இப்ப 80 வயசு ஆயிடுச்சு. வயசானவங்க எல்லாம் பார்த்து இந்த இடத்த பார்த்து ஒரே அழுக, ஒரே அவங்க வாயில வயித்துல அடிச்சுட்டு, ஐயோ எங்களுடைய தேசம் இப்படி ஆயிடுச்சு, இப்படி அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க பாருங்க. வேதனைப்படும்போது வந்த நோக்கம் என்ன, தேவாலயத்தை கட்டுறது. சரின்ட்டு போய் அஸ்திபாரம் போடலான்னு பார்த்தாக்க பயங்கரமா செடி கிடிலாம் முளைச்சு வந்துருச்சு. 70 வருஷம் பாருங்க, எல்லாம் அந்த தூணெல்லாம் இடிஞ்சு விழுந்து அப்படியே கிடக்குது, டெப்ரிஸ் எல்லாம் அப்படியே கிடக்குது. யாருமே அங்க பாழா கிடக்குது, அதாவது யாருமே அங்க வாழலை, அந்த தேசத்துல யாருமே வாழாம அப்படியே இருள் நிறைந்த ஒரு இடமாக இருக்குது, நம்பிக்கையற்ற ஒரு நிலையாக இருக்குது. அப்போ அவங்க போயிட்டு சரி தேவாலயத்தை கட்டலான்னு போறாங்க. கட்டலான்னு போகும்போது இந்த சமாரியர்கள் வராங்க, சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம். சமாரியரை கண்டாலே இவங்களுக்கு பிடிக்காது. இவங்க என்னதான் அடிமைதனத்துல இருந்து வந்தாலும், ஆனாலும் இவங்களுடைய என்ன சொல்றது, அந்த யூதர்கள் என்ற திமிரு அவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் பாருங்க. அங்க சொல்றாங்க, சமாரியர் கிட்டே வரக்கூடாது, எங்க தேசத்துக்கிட்டே வராத, எங்க ஆலயத்துக்கிட்ட வராத, இங்க ஒண்ணுமே பெரிய பிரச்சனை ஆயிட்டு என்ன ஆயிடுச்சு, அந்த ஆலயத்துடைய வேலை அப்படியே நின்றுடுச்சு. கட்டாம விட்டுட்டாங்க. கட்டாம விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வீடை கட்டிக்கிட்டாங்க, அவங்க மற்ற காரியங்களெல்லாம் கட்டி எல்லாம் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க கடை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஆஸ் நார்மலா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தேவாலயம் இன்னும் ஒன்றும் பண்ணலை. தேவாலயம் இன்னும் எப்படி இருக்குது, இடிஞ்சுதான் கிடக்குது. தேவாலயம் தரமட்டமா கிடக்குது. ஆனா இவங்க பாட்டுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போது, அதுதான் ஆகாய் 1ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். அவங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்க எனக்கு சாக்கு போக்கு சொல்றாங்க, ஆலயத்தை கட்டுறதுக்கு சாக்கு சொல்றாங்க. என்ன சாக்கு சொல்றாங்க, இன்னும் நல்ல காலம் வரல, ஆலயத்தை கட்டுறதுக்கு இன்னும் நல்ல நாள் வரல, நல்ல நேரம் வரல, ஆலயத்தை கட்டுறதுக்கு ஏற்ற காலம் வரல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிறைய நேரம் கர்த்தர் நம்மளை இது ஏதோ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த கதை நினச்சிக்காதீங்க. இது நம்மளுடைய கதை, இது நம்மளுடைய வாழ்க்கை, இது நம்மளுடைய கதை. எல்லாமே வேதம் சொல்லுது நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக எழுதப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டு முழுவதுமே புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு காரியம். இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ பெரிய ட்ராமா மாதிரி ஆண்டவர் செய்து காட்டியிருக்காரு. இங்கே அவங்க சொல்கிறாங்க, இது ஏற்ற காலம் வரவில்லை. ஆகாய் 1:2 இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் வரவில்லை என்று சொல்லுகிறார்கள். வீடை கட்டுறதுக்கு காலம் வந்துருச்சான், விவசாயம் பண்றதுக்கு காலம் வந்துருச்சான்,
வியாபாரம் பண்றதுக்கு காலம் வந்துருச்சான், டைம் வந்துருக்குதான். ஆனா ஆலயம் கட்டுறதுக்கு காலம் வரல, டைம் வரல. அது என்ன காட்டுதுன்னா, அவங்க ப்ரையாரிட்டிஸ் எது அவங்க வாழ்க்கையில முக்கியம். அவங்க நினைச்சாங்க, ஐயோ பாலா கிடக்குத, நம்ம வீட்டை பார்க்கணும், நம்ம வீட்டை கட்டணும், நம்ம குடும்பத்தை கட்டணும், நம்ம வீட்டை கட்டலனா என்ன ஆகும், நம்ம முதல்ல அந்த வேலையை பார்க்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் நம் வீட்டை கட்டாராகில் என்ன பிரயாசம் எடுத்தாலும் அது வேஸ்ட் தான். கர்த்தர் தான் வீட்டை கட்டணும். அப்போ இவங்க என்ன பண்றாங்க, இல்ல நான் வீட்டை கட்டுறேன், கர்த்தருடைய வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம், கர்த்தருடைய ஆலயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போறாங்க. இன்னும் நாள் சரியா வரல, இன்னும் நேரம் சரியா வரல, இன்னும் அப்புறம் பார்க்கலான்னு. ஆனா ஆண்டவர் அவங்களை குறித்து ரொம்ப ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இவங்க ஆண்டவர்கிட்ட போய் உதவி கேட்கல, ஆண்டவர் வர்றாரு இவங்க கிட்ட பேச. ஆண்டவர் தான் வர்றாரு. இங்க பாத்தீங்கன்னா அவங்க சாக்கு போக்கு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, எங்க குடும்பத்தை நாங்க பார்க்கணும், எங்களுக்கு இன்னும் டைம் இல்லை, இன்னும் பணம் இல்லை, இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு சாக்கு போக்கு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஆக 1 நாளில் பாத்தீங்கன்னா அவங்க வீடுகள்லாம் கட்டிட்டாங்க. அவங்க வீடு கட்டி முடிஞ்சாச்சு, கட்டி அதுல புகுந்துட்டாங்க, கட்டி அதுல வாழ்றாங்க. வீடு இருக்கு, ஆனா வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை. வீடு இருக்கு, வீட்டுக்குள்ள சுகம் இல்லை. வீடு இருக்குது, ஆனா வீட்டுக்குள்ள சந்தோஷம் இல்லை. பெரிய வீடு கட்டிட்டாங்க, ஆனா வீட்டுக்குள்ள செல்வம் இல்லை, திரட்சி இல்லை. வீடு இருக்கு, வீடை கட்டிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஹாகாய் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல தான் இதெல்லாம் அந்த வார்னிங் கொடுக்கிறார் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சிந்திச்சு பாருங்க, யோசிங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சம் யோசிங்க. கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே கடன்காரங்கிட்ட கொடுத்துறோம். கை நிறைய சம்பாதிச்சுட்டு வரோம், மாசம் ஃபுல்லா உழைக்கிறோம், சம்பளம் வந்துருச்சுன்னு சம்பள நாள்ல சந்தோஷப்படுறோம். ஆனா ஒரு ஓட்ட பாக்கெட்ல போட்ட மாதிரி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது, நிக்க மாட்டேங்குது கையில காசு. சம்பளம் வாங்கி 1 வாரத்துல எல்லாம் டுமில் ஆயிடுது, காலி, எல்லாம் காலி. திருப்பியும் கஷ்டம், திருப்பி அடுத்த கடன் வாங்குறது, திருப்பி அடுத்த கடனை வாங்குறது, திருப்பி கடன். ஆண்டவர் சொல்றார், சிந்தித்து பாருங்கள், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் புசித்தும் சாப்பிடுறீங்க, ஆனா சாப்பிட்ட சாப்பாடு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலையே. குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லையே. வஸ்திரம் உடுத்தியும் ஒரு போட்டிருக்கீங்க சட்டை, ஆனா அந்த சட்டை குளிர கூட தாங்க மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், வெளியே இருக்கிற எல்லாமே உன்னை பாதிக்குது. எதுலையுமே உனக்கு பாதுகாப்பு இல்லை, எதுலையுமே உனக்கு வந்து ஒரு தேவனுடைய பாதுகாப்பு உனக்கு இல்லாம இருக்கிறியே. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் காசை வாங்குறான், கை நிறைய காசு, ஆனா போடுறதுன்னா பொத்தல் உள்ள பை, அது பாட்டுக்கு போகுது. யோசிங்க. 6ஆம் வசனம் அதுதான் சொல்றாரு, யோசிங்க, சிந்தித்து பாருங்கள். 7ஆம் வசனம், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு. இவ்வளோ நடக்குது, யோசிச்சிங்களா? ஏன் இப்படி நடக்குது? ஏன் இத்தனைக்கும் நமக்கு உடன்படிக்கை இருக்குது, ஆனா ஏன் இப்படி எனக்கு நடக்குது? யோசிச்சிங்களா? ஆண்டவர் சொல்றாரு, என்ன முதலிடம் எனக்கு நீ கொடுக்கலன்னா, நீ என்ன சம்பாதிச்சாலும், என்ன வீடு கட்டினாலும், எவ்வளோ பெரிய வியாபாரம் செஞ்சாலும், எவ்வளோ பெரிய ஒரு பிசினஸ் மேக்னெட்டா இருந்தாலும், உனக்கு வேண்டிய பாதுகாப்பு, பராமரிப்பு, ஆசீர்வாதம் உனக்கு இருக்காது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உடன்படிக்கையில நாமளும் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த ஜனங்க பாருங்க, தேவனுடைய சித்தத்தை செய்ய விரும்புறவங்க தான், ஆனா திசை மாறிட்டாங்க. அப்படியே லைட்டா டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாங்க, கொஞ்சம் அப்படியே திசை மாறிட்டாங்க. நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல வருகிற பிரச்சனை மேல பிரச்சனை, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல, அழுகுறோம், கதறோம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தலையே. 20,000 சம்பாதிக்கும் போது 50,000 வந்தா கரெக்டா இருக்கும்னு நினைச்சோம், 50,000 இப்ப வருது.
ஆனா 50,000 பத்தல. சரி 70,000 வந்தா கரெக்ட் ஆயிடும் நினைக்கிறோம். 70,000 வருது பத்தல. 70,000 வந்தாச்சு, இப்போ 1,00,000 வந்தாச்சு பத்தல. 3,00,000 வந்தாலும் பத்தல. ஆண்டவர் சொல்றார், யோசி, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை. அதுதான் இயேசு சொல்றார் மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில இந்த இந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க சொல்றார். எப்பொழுதுமே வருஷ கடைசியில நம்ம யோசிச்சு பார்க்கறது ரொம்ப நல்லது. எப்பொழுதுமே இயர் எண்ட்ல ஒரு பிசினஸா இருக்கட்டும், ஸ்டாக்ஸ் எடுப்பாங்க, பேங்க்ல இருக்கட்டும், அக்கௌண்ட்ஸ் க்ளோசிங் பண்ணுவாங்க. எவ்வளவு வந்தது, எவ்வளவு செலவு வந்தது, எவ்வளவு வரவு வந்தது, எவ்வளவு செலவு வந்தது, என்னென்ன பண்ணும், எல்லாம் we take stock of everything. சிந்தித்து பாருங்க, உண்மையாகவே நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் இருந்து நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? தேவன் அதை அதிகமாக விரும்புகிறார். ஏன் அதை விரும்புகிறாருன்னா, நீ அவருக்கு முதலிடம் கொடுத்தாதான் அவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். நான் ஏதோ காசு பணத்துக்கு மட்டும் சொல்லலைங்க. தேவனுடைய ஆசீர்வாதம்னு சொல்லும் போது சமாதானம், சந்தோஷம், சுகம், இது எல்லாமே ஆசீர்வாதம். இதெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாத காரியம். இதெல்லாம் ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆண்டவர் மட்டும்தான் இதை நம்ம வாழ்க்கையில செய்ய முடியும். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு ஆட் ஆன் ஒரு ஐட்டமா இருக்கக்கூடாது. ஹோட்டலுக்குலாம் போனீங்கன்னா, இப்போல்லாம் இந்த ஃபுட் கோர்ட்ல எல்லாம் போனீங்கன்னா, பர்கர்லாம் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஆட் ஆன் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா சீஸ், எக்ஸ்ட்ரா பேட்டி. அந்த எக்ஸ்ட்ரா சீஸ் போடலனாலும் பர்கர் தான் சாப்பிடலாம். ஆட் ஆன் பண்ணும்போது அது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை ஃபுல்லா ஒதுக்கிட்டு சும்மா லேசா ஆட் ஆன் பண்றோம். எப்பாவது வாரத்துக்கு ஒரு நாள் ஆட் ஆன், மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆட் ஆன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட சிலர் ஆட் ஆன், கிறிஸ்மஸ்க்கு ஒரு வாட்டி ஆட் ஆன். சரி, எல்லாமே பண்றோம். போய் ஒரு சர்ச்சில் போய் தலையை காட்டிட்டு வந்துடலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த ஜனங்க ஆண்டவர்கிட்ட போய் எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க யோசித்திருக்கேன், ஆனா நான் ஆசீர்வதிக்கணும்னா நீ எனக்கு முதலிடம் கொடுத்தாதான் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். இது தேவன் எந்த மேஜிக்கும் செய்யறது இல்லைங்க. அவர் இஸ் a God of principle. அவர் கோட்பாடுகளின் தேவன். சில பிரமாணங்களை வச்சிருக்கார், அதன் வழியா தான் செய்வார். ஆகையால் இங்க அதனாலதான் இங்க ஆகாய் 2ஆம் அதிகாரத்துல இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. ஆகாய் 2ல நம்ம படிச்சோம் இல்லையா? அவர் சொல்றாரு, இங்க இந்த 3 பேர்கிட்ட சொல்றாரு. முதல் ஆள் இந்த செருபாபேல். அந்த செருபாபேல் யாருன்னா யூதாவின் தலைவன். இப்ப நான் சொன்னேன்ல, 2 தேசமா பிரிஞ்சிருச்சு. அதுல ஒரு தேசத்தின் பேர் ஜூடா. அந்த தேசத்துடைய தலைவன் அவர்கிட்ட சொல்றாரு, உனக்கும் நான் சொல்றேன், இந்த தீர்க்க தரிசனம் கேளு. ஏன்னா தலைவனா இருக்கட்டும், சாதாரண ஆளா இருக்கட்டும், பாஸ்டரா இருக்கட்டும், சாதாரண விசுவாசியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அல்லாமல் நம்மளால வாழ முடியாது. தலைவர்கிட்ட சொல்றாரு, அப்புறம் அடுத்தது பிரதான ஆசிரியர்கிட்ட சொல்றாரு, அப்புறம் எல்லா ஜனங்களுக்கிட்டையும் சொல்றாரு. அவர் சொல்றாரு, இந்த ஆலயத்துல முந்தின மகிமை செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடு 4வது வசனம், செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே திடன்கொள்ளுங்கள். அப்போ ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்றாருங்க. திடன்கொள். இங்கிலீஷ்ல பி ஸ்ட்ராங், பி ஸ்ட்ராங். பெலன்கொள். திடன்கொள்னா இப்பெல்லாம் யாருக்கும் புரியாது இல்லையா? பெலன்கொள். ஏன்னா பார்த்தா எல்லாம் சீரழிஞ்சு போயிருக்குது, தரமட்டமா இருக்குது. பெலன் கொள்றதுக்கு வழியே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அங்க பெலன் கொள்றதுக்கு ஒரு காரணமும் இல்லை. பலவீனம் ஆகுறதுக்கு தான் காரணம் இருக்குது இல்லையே,
பெலனா இருக்கிறதுக்கு காரணம் இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்ற நீ பெலன் கொள். பெலன் கொள்வதற்கு ஒரே வழி என்ன? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே அவர் ஏசாயா சொல்லுகிறார், பெலன் கொள்றனா அவருடைய பிரசன்னத்திலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பெலன் அடைவார்கள். அப்போ பெலன் கொள்ளணும்னா நம்ம எங்க போகணும்? கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு போக வேண்டும். நான் பெலன் கொள்ளணும்னா பிரச்சனையின் மத்தியிலே, என் வாழ்க்கையில, என் குடும்பம், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சிதைவு ஏற்படும் போது, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பிசினஸ் பண்ணாலும் இவ்வளவு பெரிய அழிவு வந்துருச்சு, இவ்வளவு பெரிய நஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயப்படாதீங்க. பி ஸ்ட்ராங், பி ஸ்ட்ராங். நீங்கள் எதையுமே இழக்க மாட்டீங்க. ஒன்றையும் நீங்கள் இழந்து போவது கிடையாது. ஏன்னா மீண்டு கட்டி எழுப்புகிற தேவன் உங்களை அவர் நேசிக்கிறார். நேசிக்கிறதுனாலதான் அவர் உங்களுக்கு சொல்றார், எனக்கு முதலிடம் கொடு. ஏன்னா உன் வாழ்க்கையை நான் கட்டி எழுப்பணும். உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பணும்னா நீ உன் பலத்தால செய்ய முடியாது. உன் பலத்தால செய்ய முடியாது. ஆகாய் வாழ்ந்த அதே காலத்துலதான் சக்கரையா எழுதுறார். அவர் சொல்றார், என் பலத்தினாலும் அல்ல, என் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியால தான் இது நடக்க முடியும். அப்போ என் குடும்பம் நல்லா இருக்கணும்னா, என் வியாபாரம் நல்லா இருக்கணும்னா, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, என் திருமண வாழ்வு நல்லா இருக்கணும்னா, என் வேலை நல்லா இருக்கணும்னா, நான் சொல்லுகிறேன், அவரை நாம் சார்ந்திருக்க வேண்டும். நான் உன்னை தெரிஞ்சுக்கணும், என்னுடைய பலத்தால, என் சாமர்த்தியத்தால நான் இந்த வருஷத்தை நான் கடந்து வரல. என்னுடைய பலத்தால நான் கடந்து வரல. அவர் என் கரத்தை பிடித்தார். இன்றைக்கு நான் நிக்கிறேன்னா அவருடைய பலன். இன்றைக்கு நான் ஜெயித்து வந்திருக்கிறேன்னா அவருடைய பலன், அவருடைய பலன், அவருடைய பலன், அவருடைய பலன். என்னுடைய பலன் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நான் பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. திடன்கொள், திடன்கொள், திடன்கொள். திரும்ப 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 சொல்றாரு பாருங்க. அப்போ அது ரொம்ப முக்கியமா சொல்ற. ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம நம்பிக்கை இழக்கிறது ரொம்ப ஈஸியா போயிடும். கொஞ்சம் வாழ்க்கையில பிரச்சனை வந்து எல்லாம் ஸ்மூதா போற வரைக்கும் நல்லா தைரியமா இருப்போம். கொஞ்சம் ஃபவுண்டேஷன் ஆடட்டுமே, புருஷனுக்கு கொஞ்சம் வியாதி வந்துட்டுமே, உடனே தைரியம்லாம் போயிடுச்சு சிஸ்டர். மலை மாதிரி நம்பிட்டு இருந்தேன் என் பையனை, ஆனா என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, பலனெல்லாம் போயிடுச்சு. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன், திடன் கொள்ளுங்கள். பி ஸ்ட்ராங், பி ஸ்ட்ராங். ஏன்னா உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை பெருக பண்ண, உங்களை உயர்த்தும்படி அவர் விரும்புகிறார். ஆமென். திடன் கொள்ளுங்கள். அடுத்தது சொல்றாரு 5ஆம் வசனத்துல, அடுத்தது சொல்றாரு, நான் உங்க நடுவுல இருப்பேன். ஏன் திடன் கொள்ளணும்னா, ஐ எம் வித் யூ. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் இருக்கிறதுனால பயப்படாதிருங்கள். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் என்னோட இருக்கும்போது எனக்கு பயமே கிடையாது. அடுத்த வருஷத்தை குறித்த பயம் கிடையாது, என் குடும்பத்தை குறித்த பயம் கிடையாது, என் பிள்ளைகளை குறித்த பயம் கிடையாது, என்னுடைய எதிர்காலத்தை குறித்த பயம் கிடையாது, என்னுடைய வியாபாரத்தை குறித்த பயம் கிடையாது, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயம் எனக்கு கிடையாது. ஏன்? ஏன்னா நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. வாழ்க்கையில நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் நம்ம கர்த்தருக்கு சாட்சியா இருக்க முடியும். நம்ம அனலும் அன்றி குளிரும் இன்றி இருக்கக்கூடாது. ரெண்டு இதுவும் அப்படியே இதையும் பண்ணிக்கிட்டோம் அதையும் பண்ணி அப்படி வாழக்கூடாது. தீர்மானம் எடுக்கணும், யாருக்காக வாழ போறோம், யார் என்னை வாழ வச்சது, அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மற்ற எதுவுமே நமக்கு முக்கியம் இல்லாம ஆயிடும். இன்னைக்கு நம்ம வாழ்றோம்னா அவரால் தான். அப்ப அவருக்கு நான் வாழணும். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வீட்டில் அவங்க கிறிஸ்தவர்கள்னே தெரியல, அப்படி வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கோயிலுக்கு வந்து கிறிஸ்தவ பேர் வைக்கிறதுனால நீ கிறிஸ்தவர் அல்ல, எனக்காக சாட்சியா நீ நிக்கிறியா. நல்லது நடக்கும்போது, கெட்டது நடக்கும்போது, ஒரு காரியங்கள் நடக்கும்போது
கர்த்தருக்கு முதலிடம் நம்ம கொடுக்கிறோமா? கர்த்தரை மகிமைப்படுத்துறோமா? நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு மகிமையா இருக்கிறதா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை நம்ம சரிப்படுத்தினாதான் இது நமக்கு நடக்கும். புரியுதுங்களா? நம்ம திடன் கொள்ளுங்கள் சொன்னார். அடுத்தது பயப்படாதிருங்கள். அடுத்தது சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்திற்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன். அவர் சொல்றார், நான் உனக்காக எதை வேணாலும் பண்ணுவேன். உனக்கு பண்ணணும்னு நினைக்கும் போது நான் எதுவுமே இவ்வளவுதான் நான் உனக்கு பண்ண முடியும் அப்படின்னு நான் லிமிட்டே பண்றதில்லை. வானத்தையும் அசைப்பேன், எல்லாவற்றையும் அசைச்சு உனக்கு வர வேண்டிய நன்மையை நான் உனக்கு கொடுப்பேன். ஆனா அதே நேரத்துல நீ எனக்காக நிக்கணும். நீ எனக்காக நின்னா நான் உனக்காக நிப்பேன். நீ எனக்காக நின்னா நான் உனக்காக வானங்களை அசைய பண்ணுவேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யம். இன்னைக்கு எதை நம்ம புரியுதோ இல்லையோ, முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அவருக்கு முதலிடம் என் வீட்டுல, என் வாழ்க்கையில அவரை முன் நிறுத்தணும். அப்போ அவர் சொல்றாரு, எதை வேணா, எதுவுமே எனக்கு ஒரு தடுங்கல் அல்ல. எதை வேணாலும் ஐ வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் ஜஸ்ட் டு பிளஸ் யூ. உன்னை ஆசிர்வதிக்கிறதுக்கு நான் எவ்வளவு தூரம் வேணா பண்ணுவேன், என்ன வேணா பண்ணுவேன். அதை காட்டுறாரு பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவர் அந்த சிவந்த சமுத்திரத்தை பார்த்து திகஞ்சு நிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் சொல்றாரு, ஏன் ஜனங்க உங்களுக்கு இல்லாத வழியா அப்படின்னு வழியை திறக்கிற. வனாந்திரத்துக்கு போறாங்க, வனாந்திரத்துல எதை சாப்பிடுவோம் என்ன பண்ணுவோன்னு அவங்க கலங்கி நிற்கும் போது அவர் சொல்றாரு, என்னுடைய ஜனங்கள் நீங்கள், நீங்க பட்டினி கடக்க முடியாது, நான் உங்களை போஷிப்பேன். நான் வனாந்திரமா இருந்தாலும் நான் உங்களை பாதுகாப்பேன், நான் உங்களை போஷிப்பேன். இந்த அளவுக்கு கர்த்தர் உடன்படிக்கை நிமித்தம் எதை வேணாலும் நம்மளுக்கு செய்யறதுக்கு தயாரா இருக்கிறார். ஆனா நாம அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். திரும்ப திரும்ப சொல்றேன், புது வருஷத்துக்கு போறதுக்கு முன்னாடி தீர்மானம் எடுங்க, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, நீங்க மட்டும்தான், நீங்க மட்டும்தான் எனக்கு வேண்டும். உங்களுக்கு மட்டும்தான் என் வீட்டுல இடம், என்னுடைய குடும்பத்துல உங்களுக்கு மட்டும்தான் இடம், என் வாழ்க்கையில நீங்களே ராஜா, என் வாழ்க்கையில உங்களுக்கு மட்டும்தான் சிங்காசனம். 7ஆம் வசனம் படிங்க. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிரப்ப பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். அதாவது பழைய ஆலயம், அதாவது சாலமோனுடைய ஆலயம் தங்கத்தால் நிரம்பப்பட்டிருந்தது. கோல்டு, எங்க திரும்பினாலும் கோல்டு. கதவு பார்த்தா கோல்டு தகடு, மேஜை பார்த்தா கோல்டு, பேசன் பார்த்தா, கிண்ணங்கள் பார்த்தா கோல்டு, குத்து விளக்கு பார்த்தா கோல்டு, கதவை மூடினா அந்த ஹிஞ்சஸ் கூட கோல்டு, தாழ்பால் கோல்டு, கத்தி கோல்டு, அந்த தணல் எழுக்கிற அந்த கோடாரி அது கூட கோல்டு. கோல்டு 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 எல்லாமே கோல்டு. அதனால இந்த வயசானவங்க இப்போ வந்திருக்காங்க பாருங்க, அப்போ பார்த்தவங்க சின்ன வயசுல அந்த தேவாலயத்தை பார்த்தவங்க இப்ப வந்தோன்னா அவங்க பார்த்துட்டு, ஐயோ இப்படி ஆயிடுச்சே, எல்லாம் போச்சே, நாசமா போச்சே, எல்லாம் என் கைவிட்டு போச்சுன்னு அழுகுறாங்க பாரு. அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, இந்த ஆலயத்தை நான் மகிமையால நிரப்புவேன், மகிமையால நிரப்புவேன். மகிமை மட்டும் கிடையாது, அந்த ஆலயத்தை விட மேலா நான் நடத்துவேன் சொல்றார். வெள்ளி என்னுடையது, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. பண பிரச்சனை ஒரு பிரச்சனையே கிடையாது. உங்க வாழ்க்கையில சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், பணம் ஒரு பிரச்சனை கிடையாது. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தா அவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் கூட கொடுக்க போறேன். நீ நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் மிக அதிகமாய் கொடுக்கிற தேவன் நான் எந்த குறைவும் வைக்க மாட்டேன். எனக்கு முதலிடம் கொடுத்துட்டீங்கன்னா நிறைஞ்சு வழிகிற ஒரு வாழ்க்கை உனக்கு நான் கொடுப்பேன். அவர் சொல்றார், வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்றார் பாருங்க,
முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின், இதுக்கு முன்னாடி நீ பார்த்து வியந்து சாலமனுடைய ஆலயத்தை பார்த்து அப்படியே வாயை திறந்து நீ இருந்தியே, நான் கட்ட போறேன் பாரு இன்னொரு ஆலயம். யாரை குறித்து சொல்றாரு? உங்களையும் என்னையும் குறித்து சொல்றாரு. வேதம் சொல்லுது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சொல்லுகிறார், சாலமனுடைய ஆலயத்தை விட நீங்கள் மிக 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 மகிமை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை அவர் செய்கிறார். சொல்றாரு, பிந்தின ஆலயம் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, 70 வருஷம் பாபிலோன்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க. எல்லாம் அங்கேயும் கஷ்டப்பட்டு இங்க வந்தாக்க செழிப்பா இருந்த தேசம் தரமட்டமா இருக்கும்போது சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் பார்த்தா அழுகதான் வரும். அழுகுறதுல தப்பு கிடையாது, அழுகதான் வரும். சில நேரத்துல நம்ம வீட்டில் நடக்கிற காரியங்களை பார்த்தா, பிரச்சனைகளை பார்த்தா, பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை பார்த்தா, நம்மளுடைய வேலையில நடக்கிற பிரச்சனைகளை பார்த்தா அழதான் வருது. என்ன பண்றது? ஆனா அழுகை நம்மளுடைய முடிவு அல்ல. அழுகை நம்மளுடைய முடிவு கிடையாது. 70 வருஷம் அங்க பாத்தீங்கன்னா, சங்கீதம் 137 பாத்தீங்கன்னா, இந்த பாபிலோன்ல இவங்க இருக்கிறாங்க. பாபிலோன் ஜனங்க இந்த ஆளுங்க கிட்ட சொல்றாங்க, நீங்க எங்களுக்கு பாட்டு பாடுங்க, அங்க சியோன்ல நீங்க பாடினீங்களே சூப்பரா இருந்தது பாட்டு. ஆனா இவங்க சொல்றாங்க, எப்படிங்கய்யா நான் பாட முடியும்? அங்க எப்படி வாழ்ந்தோம், ஓஹோன்னு வாழும்போது பாட்டு தன்னா வருந்துச்சு. நல்லா வாத்திய கருவி வாசிச்சு ஜாலியா நாங்க இருந்தோம். கைய கிட்டார்ல போட்டா பாட்டுக்கு பிளே பண்ணி நல்ல பாட்டு ராகம் வந்தது. ஆனா இப்போ அடிமைதனத்தின் வீட்டுல இருக்கிறோம். எப்படி நாங்க எங்க ஜீவனோட தேவனுடைய ஆராதனை நான் இங்க எப்படி நான் பாடுறது? அவ்வளவு ஒரு வேதனை. அழுகுறாங்க அழுகுறாங்க அழுகுறாங்க. அழுகை ஆயிடுச்சு. நான் சொல்றேன், அழுகையே உங்க வாழ்க்கை ஆயிடுச்சா? நிறைய காரியங்களை உங்க கை விட்டு போயிடுச்சா? இழந்துட்டீங்களா? நான் இப்படி இருக்கும்னு நினைச்சேன், ஆனா நான் நினைச்ச மாதிரி எனக்கு வாழ்க்கை வரல, நான் நினைச்ச மாதிரி எனக்கு நடக்கல, இப்படி செதஞ்சு போயிடுச்சே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் மீண்டு கட்டி எழுப்புகிறவர். அவர் உங்களை நேசிக்கிறதுனாலதான் அவர் உங்களை இன்னைக்கு சொல்றாரு, நீ தேடு, என்ன தேடு, நான் உன் வீட்டை கட்டுவேன். நீ என்ன தேடு, நான் உன் எதிர்காலத்தை கட்டுவேன். நீ என்ன தேடு, நான் உன் வாழ்க்கையை கட்டுவேன். நம்ம அதை விட்டுட்டு நான் என் வாழ்க்கையை நான் கட்டிக்கிறேன்னா அவர் ஒன்றும் செய்ய முடியாது. வேதத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான். பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டான். அவன் நினைச்சான், நான் ஃபிஷர்மேன், எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, நான் போய் வலையை போட்டேன்னா எங்க மீன் இருக்கும்னு எனக்கு தெரியும், கரெக்டான இடத்துல போடுவேன், கரெக்டாக நான் வலையை தூக்குவேன், நெட்டு ஃபுல்லாக மீன் வரும்னு நினச்சி போடுறான் 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 போடுறான், வரல. சில நேரத்தில் அப்படிதான் நம்ம வாழ்க்கையில். ஆகாய் 1 தான் படித்தோம் இல்லையா? நிறைய சம்பாதிக்கிறீங்க, ஆனால் கையில் நிற்கலை, பொத்தலான ஒரு பையில போட்ட மாதிரி இருக்குது. சாப்பாடை போட்டு சாப்பிட்றீங்க, ஆனால் திருப்தி கொடுக்கல. உடைய உடுத்துறீங்க, ஆனால் அது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. எல்லாம் இருக்குது, இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கு. பணம் இருக்கிற மாதிரி இருக்கு, நல்ல சம்பளம் இருக்கிற மாதிரி இருக்கு, கை நிறைய காசு வாங்குற மாதிரி இருக்கு, ஆனா கையில ஒண்ணும் இல்லை. வெறுமையான போட்டு, வெறுமையான வலை, தோல்வியான வாழ்க்கை, கடன் மேல கடன், வியாதி மேல வியாதி, பிரச்சனை மேல பிரச்சனை. இப்படிப்பட்ட நிலையில நம்மளால அழுகதான் முடியுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, உன்னுடைய பிரச்சனைய குறிச்சு நீ அழாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதுக்காக தான் சொல்றாரு, திடன் கொள் திடன் கொள் திடன் கொள் திடன் கொள் திடன் கொள், என்னிலே பலப்படு என்னிலே பலப்படு என்னிலே பலப்படு. என் வார்த்தை தான் உனக்கு பலப்படுத்தும், என் வார்த்தை தான் உன்னை தாங்கும். என்கிட்ட வா, என் பிரச்சனத்துக்கு வா, என்னுடைய பிரச்சனத்துல நீ பலனடைவா என்று சொல்றார். ஏன்? கட்டி எழுப்புறதுக்கு.
அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் அவரிலே நாம் கட்டி எழுப்பப்பட முடியும். இப்போ இந்த இந்த பிரச்சனை பாருங்க, ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை. நம்ம வீடுகளில் கூட ஏதோ எப்போ நடந்த கதைன்னு நம்ம நினைச்சுக்கோம். இல்லைங்க, நம்ம வீடுகளில் நடக்கிற கதை தான். செதஞ்சு போயிடுது சில நேரத்துல. ஒண்ணுமே எப்படா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்னு தெரியலையே, எப்போ என் பையனுக்கு ஒரு நல்லது நடக்கும், வேலையே சரியா வரமாட்டேங்குது, எவ்வளவு படிச்சுட்டான், டிகிரிலாம் வந்துருச்சு, ஆனா வேலை கிடைக்கல. எல்லா இடத்துலயும் பொண்ணுக்கு ப்ரொஃபைல் போட்டு வச்சிருக்கோம், ஆனா பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல. நகையெல்லாம் சேர்த்து வச்சாச்சு, ஆனா கல்யாணம் நடக்கல. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த தரித்திரமான ஒரு நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை நிச்சயமாக மாற்றுவார். நிச்சயமா ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கு. இந்த வருகிற ஆண்டு தேவனுக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்து அவரையே நீங்கள் ராஜாவாய் நீங்கள் வைக்கும் போது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாம் அப்படியே டர்ன் ஓவர் ஆயிடும். பாத்தீங்கன்னா, இயேசு இந்த உலகத்துல இருக்கும்போது யோவான் சுவிசேஷம் நிறைய அற்புதங்கள் செஞ்சுட்டே வர்றாரு. குருடர்களை சுகமாக்குறாரு, சப்பானியை நடக்க வைக்கிறாரு, பெதஸ்தா குளத்துல போய் அவனை ஏஞ்சி நடக்க வைக்கிறாரு, படுக்கை எடுத்து நடன்றாரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு செய்தி வருது, அவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் லாசரு ரொம்ப சிக்கா இருக்கிறாரு. இதே காரியம் அங்க நடக்குது. அதுதான் நான் காட்ட போறேன் பாருங்க. இவங்க அழுதாங்க, அதே மாதிரி அங்க போனா அங்க சகோதரிகள் அழுதுட்டு இருக்காங்க. அண்ணன் இறந்துட்டாரு, லேட்டா வந்துட்டீங்களா ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல தேவனுடைய நாம மகிமைப்படும். இங்க இயேசுவும் அங்க சொல்லப்பட்டிருக்குது 35ஆம் வசனம் நினைக்கிறேன். இயேசு கண்ணீர் விட்டார். அங்க போயிட்டு சாவு வீட்டுல போயிட்டு பைத்தியக்காரி மாதிரி ஏன் அழுகுற, நீ அழுகுறதெல்லாம் நிறுத்து அப்படிலாம் சொல்லல. அவருக்கும் அவ்வளோ ஒரு துக்கம் பாருங்க. நம்ம துக்கப்படும் போது அவரும் நம்மளோட சேர்ந்து துக்கப்படுறார். இங்க இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் செதஞ்சு எல்லாம் இழந்து இருக்கும் போது ஏன் அவர் இறங்கி வந்து இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்றாருன்னா, அவருக்கு அவ்வளவு துக்கம். என் ஜனங்கள் எல்லாவற்றையும் இழந்து இப்படி நிக்கிறாங்களே, எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, ஆனா ஒண்ணுமே இல்லையே, என்னுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு இல்லையே, ஆசீர்வாதம் சிரசின் மேல இருக்கும்னு சொன்னேனே, ஆனா அவங்க என்னை விட்டு அப்படியே நகந்து 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 போயிட்டாங்களே. இந்த உடன்படிக்கை ஜனங்க படுற கஷ்டம் தேவனுக்கே ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறது. அவர் அங்க கண்ணீர் விட்டார் என்று பார்க்கிறோம். ஆனா கண்ணீர் விட்டு நமக்கு நம்மளோட கூட உட்கார்ந்து அழுதுட்டு போறவர் இல்ல அவரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன் 38ஆம் வசனம் என்று அவர் படிக்கலாமா? யோவான் 11. பாருங்க, இயேசு அழுதுட்டு விடுறவர் மட்டும் இல்ல, இயேசு கலங்குனாரு உண்மைதான், அழுதாரு உண்மைதான். உங்க பிரச்சனையோடு உங்களை அவரு புரிஞ்சுக்கிட்டார் உங்க பிரச்சனைய. ஆனா அவர் he not only cries, he comes to your situation. உங்களுடைய சூழ்நிலையின் மத்தியிலே அவர் வருகிறவராயிருக்கிறார். ஆகாயில தான் செஞ்சார். அவர் சொல்றாரு, நான் துக்கப்படுறதுனால தான் நான் சொல்றேன், நீ நல்லா இருக்கணும்ன்றதான் சொல்றேன், என் பிரச்சனை உன்னோட கூட இருக்கும், நான் வரேன், நானே இறங்கி வரேன், நான் கூட இருக்கிறேன். இயேசு அந்த அந்த சூழ்நிலை கிட்ட வந்துட்டார். அவர் சொல்றாரு, இயேசு அங்க வந்து கல்லறையுடைய இடத்திற்கு வந்தார். அவர் வருகிறவர். அடுத்த காரியம் இங்க பாத்தீங்கன்னா, 43ஆம் வசனம் நினைக்கிறேன். அதாவது முதல்ல அழுற கண்ணீர் விட்டார். கண்ணீர் விட்ட பிறகு அந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு வருகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை? நாற்றம் அடிக்கிற ஒரு சூழ்நிலை, செதஞ்சு போன சூழ்நிலை, உடைஞ்சு போன சூழ்நிலை. நம்ம நினைக்கிற ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட நிலையிலலாம் வரமாட்டாரு. நிறைய பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது ஆண்டவரே என்னை விட்டுட்டாரு, கைவிட்டுட்டாருன்னு நினைப்பாங்க. இல்ல இல்ல, வர்றாரு. நாருதுன்னு சகோதரியே சொல்லுது, செத்து போனவனுடைய தங்கச்சி சொல்லுது, ஐயோ அங்க போனா நாத்தம் அடிக்குமே, புழுத்துட்டு இருக்குமே, அழுகி போயிட்டு இருக்குமே. ஆனா அவர் வரார். உங்க நிலை எதுவா இருந்தாலும் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர் மட்டுமல்ல,
உங்களுடைய சூழ்நிலைக்கு அவர் வந்து உங்களை சந்திக்கிறவராயிருக்கிறார். உடைஞ்சு போயிருந்தாலும், அழுகி போயிருந்தாலும், இனிமேல் நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு போனாலும், நாற்றம் அடிச்சு போயிருந்தாலும், செத்து போயிருந்தாலும், இதெல்லாம் இனிமேல் உயிர் பெற்று வர முடியாது, இதெல்லாம் நன்மை இனிமேல் எனக்கு வர முடியாது, சான்ஸே இல்லை, என் வாழ்க்கையில நன்மை நடக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட நிலைக்கு சூழ்நிலையில நான் வரேன் உன் கூட, நான் உன்னோட வந்து நிக்கிறேன், நீ பயப்படாத, நீ திடன்கொள், நீ பயப்படாத, நீ திடன்கொள். 43ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் கண்ணீர் விடுகிற தேவன் மட்டுமல்ல, அவர் என் சூழ்நிலையிலே வருகிறவர் மட்டுமல்ல, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஒரு தேவன். பிரச்சனை, இங்க பயங்கர பிரச்சனை. ஆகாய் இதுல பாத்தீங்கன்னா வராரு, அவங்க கலங்குறாங்க, அழுகுறாங்க, கூட இருக்கிறாரு, நான் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, திகையாத, நான் உன் தேவனா இருக்கிறேன், நீ பயப்படாத, திடன் கொள்ளுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு செய்ய போகிற அதிசயமான காரியங்களை அவர் விவரிச்சு சொல்றாருன்னா, இது வரைக்கும் நீ பார்க்காத அளவுக்கு மகிமை நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்றாரு. அதே போலதான் இங்க இயேசு லாசருவே வா அப்படின்ட்டு உரத்த சத்தத்தை விட்டு கூப்பிடுறாரு. சொல்றாரு, உன் பிரச்சனை என்ன இருந்தாலும் இல்ல, இன்னைக்கு இல்ல, காசு இல்லை, இன்னைக்கு ஒருவேளை சுகம் இல்லை, இன்னைக்கு ஒருவேளை வீட்டுல சமாதானம் இல்லை, ஒருவேளை சந்தோஷம் இல்லை, எது இல்லைனாலும் அவர் சொல்றாரு, எனக்கு முதலிடம் கொடுக்கும் போது உன்னோடு கூட நான் நிற்பேன், உன் பிரச்சனை மத்தியில நான் வருவேன், இல்லாதவைகளை இருக்கிறது போல நான் கூப்பிடுவேன், நான் கூப்பிடும் போது அது எழும்பி வரும், சுகம் எழும்பி வரும், செழிப்பு எழும்பி வரும், பதில் எழும்பி வரும், நன்மை எழும்பி வரும், ஆசீர்வாதம் எழும்பி வரும், எழும்பி வரும். ஆமென். அததான் ஆகாயில சொல்றாரு, என்ன நன்மையை நான் செய்ய போறேன், தேவாலயத்தின் மகிமை முந்தின ஆலயத்தை விட இப்போ ரொம்ப ரொம்ப பெருசா மகிமையா இருக்க போகிறது. பழைய வச்சு நீ பயந்து அழுதுகிட்டு இருக்காத, நான் செய்ய போகிறத நீ நினைச்சுக்கொள். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்றவர் யாருங்க? சேனைகளின் கர்த்தர், சர்வ வல்லமை உள்ளவர். உங்களுக்கும் சொல்றாரு, நீ பயப்படவே பயப்படாத, முந்தி நீ அனுபவிச்சியா, நன்மை அனுபவிச்ச, ஒருவேளை உன் கையை விட்டு போயிடுச்சு, ஆனா திரும்பியும் நான் கட்டி எழுப்புவேன். கட்டி எழுப்பும் போது சேனைகளின் கர்த்தர் சொல்றார், அது முந்தின காரியத்தை விட இப்போ நான் கட்டி எழுப்பும் போது அது இன்னும் மகிமையாய் இருக்கும். ஆமென். ஆகாய் 2 இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்கன்னு எஸ்ரால பார்க்கலாம். எஸ்ரா 3ஆம் அதிகாரம், அதாவது ஆகாய் புத்தகத்தோட விளக்க உரை தான் எஸ்ராவின் புத்தகம். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து இங்க ஆண்டவர் சொன்னாரு, நீ வேலையை ஆரம்பின்னு சொல்லிட்டார் இல்லையா, ஆலயத்தோடைய வேலையை ஆரம்பிச்சுடு, நீ செய்யறத நீ செய், நான் உன் கூட இருப்பேன், நீ ஸ்ட்ராங்கா இரு, என்னுடைய வார்த்தையில நீ பலன் பட்டுரு, என்னுடைய பிரச்சனத்துல நீ பலன் பட்டுரு, நான் உன் கூட இருக்க போகிறேன், நான் உனக்காக பேசுறேன், நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லிட்டு சொன்னத அங்க அவர் சொன்னதை இங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எஸ்ரா என்ன எழுதுறாருன்னா, அந்த தீர்க்க தரிசனம் பெற்ற பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்க செய்யற காரியத்தை இவர் அப்படியே எழுதுறார். அஸ்திபாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரியை ஊதுகிற ஆசாரியையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாப்பின் குமாரனாகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். அதாவது இப்போ அஸ்திபாரம் போட்டுட்டாங்க. அஸ்திபாரம் போட்ட பிறகு அதுக்குதான் சொன்னேன், இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நல்லது நடக்கும்போது யாரை முன்னாடி நிறுத்தணும்? கர்த்தரை. வீடை கட்டினாங்க, கர்த்தரை கூப்பிடல.
நிறையா நேரம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் நம்ம. ஆனால் வீடை கட்டுறோம், நம்ம வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் அதை பிரதிஷ்டை பண்ணுறதே கிடையாது. நம்ம அதையும் செய்வோம், இதையும் செய்வோம். பாஸ்டர் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்க பாஸ்டர், ஏன்னா நாளைக்கு வந்து நாங்கள் பூஜை போடுறோம். கர்த்தர் அதை அருவருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் அதை அருவருக்கிறார். கேட்டுச்சா? கர்த்தர் அதை அருவருக்கிறார். கர்த்தர் அதை அருவருக்கிறார். நாளைக்கு சர்ச்சுக்கு தான் வந்தேங்க சிஸ்டர், பைபிளை தூக்கிட்டு ஓடி வந்தேன், ஆனால் வீட்டில் ஒரே பிரச்சனை. வீடு கட்டணும் ஆனால் வீட்டில் சமாதானம் இல்லை, வீடு கட்டணும் ஆனால் வீட்டில் சுகம் இல்லை. ஆகாய் கதை இப்போ கற்றுக்கிட்டாங்க. வீடை கட்டினாங்க, வீட்டில் சுகம் இல்லை. சாப்பாடை சாப்பிட்டாங்க ஆனால் சாப்பாடு திருப்தி ஆகலை. வேலைக்கு போனாங்க ஆனால் கையில் வந்த காசு கையில் நிற்கலை. கற்றுக்கிட்டாங்க, இல்லை இல்லை முதலாவது ஆண்டவருடைய காரியத்தை முதல்ல நிறுத்தணும். வீடு ஒன்று கட்டணுமா, அஸ்திபாரம் ஒன்று போட்டோமா, எங்கள் வீட்டில் ஒரு நன்மை நடக்குதா, கர்த்தருக்கு தான் முதலிடம். கர்த்தரை குறித்து நான் வெட்கப்படுவதில்லை. நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதில்லை, நான் வெட்கப்படுவதில்லை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வதில்லை, நான் வெட்கப்படுவதில்லை. எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, அதை குறித்து நான் வெட்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் வீடெல்லாம் கட்டிட்டாங்க, வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா தேவாலயம் இல்லை, பலிகள் செலுத்தல, ஆசாரியர் இல்லை, ஒண்ணுமே இல்லை. பாருங்க எத்தனை வருஷம். பாபிலோனை விட்டு வந்து ஏதோ சரி 10 மாசம் ஆச்சு, லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா பரவாயில்ல. 70 வருஷம் அடிமையில இருந்தாங்க. வந்தாங்க, வந்து இங்க எருசலேம்ல நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. வீடை கட்டினாங்க, 1 வருஷம் போச்சு. சின்ன ஒரு பொட்டி கடை வச்சாங்க, 2வது வருஷம் போச்சு. பொட்டி கடை ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆயிடுச்சு, அது ஒரு 4 வருஷம் போயிடுச்சு. அப்படியே டெவலப் ஆயிடுச்சு. அவங்க நினைச்சாங்க நல்லா தானே இருக்கிறோம், ஆலயம் இல்லாம நல்லா தானே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நல்லா இல்லையே, ஆசீர்வாதமா இல்லையே, ஆசீர்வாதமா இல்லையே. ஓடி ஓட உழைக்கிற மாடு மாதிரி உழைக்கிற, ஓடா தேஞ்சு போற. இது உலகத்தானுடைய சொல்லு. ஆசீர்வாதத்தோடு வாழ்றதுதான் உடன்படிக்கையின் ஒரு காரியம். உடன்படிக்கையில இருக்கிறவங்க ஓடா தேய மாட்டாங்க, வேலை செய்வாங்க, பொழிஞ்சு வரும். கையிட்டு எதை செய்தாலும் அதை நான் ஆசீர்வதிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லையே. இப்ப கத்துக்கிட்டாங்க, ஃபர்ஸ்ட் கர்த்தரை ஆராதிக்கணும். அஸ்திபாரம் போட்ட உடனே எல்லா மியூசிஷியன்ஸையும் கொண்டு வந்து இப்ப நிறுத்திட்டாங்க. 11ஆம் வசனம் படிங்க. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில். பாருங்க, இப்போதான் ரியலைஸ் பண்ணிட்டாங்க, கர்த்தர் நல்லவர். தாழ்மையிலேயே எங்களை நினைத்த கர்த்தர் நல்லவர். எல்லாரும் மறந்த போது என்னை நினைத்த கர்த்தர் நல்லவர். நான் ஒன்றுக்கும் உதவாது இருக்கும் போது என்னை நினைத்த கர்த்தர் நல்லவர். என்னை வாழ வைத்த கர்த்தர் நல்லவர். என் குடும்பத்தை ஆசீர்வதித்த கர்த்தர் நல்லவர். இதுவரைக்கும் என்னை பாதுகாத்த கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர் என்று துதித்தார்கள். மாறி மாறி பாடினாங்க. பாருங்க, கர்த்தரை முதலிடம் கொடுத்துட்டோன்னு வைங்களேன், வாழ்க்கையே அப்படியே ஒரு யூட்டர்ன் தான். அந்த பழைய தரித்திரம், பழைய கஷ்டம், இல்லை இல்லை இல்லைன்னு சொல்ற அந்த வாழ்க்கை டோட்டலா மாறிடும். மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் மகா கம்பீரமாய் ஆரவரித்தார்கள். ரொம்ப அப்படியே ஒரே உற்சாகம் சானாங்க. அதாவது நான் சொன்னேன் இல்லையா, வயசானவங்க ஏற்கனவே சாலமனுடைய ஆலயத்தை பார்த்தவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. பெருசுங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, வயசானதுங்க. எப்ப பாரு அந்த காலத்துல நடந்தது, அந்த மகிமையா, அந்த ஆலயம், அந்த ஆலயம், அது மாதிரி வருமா, இது மாதிரி வருமான்னு சொல்லிட்டே இருப்பாங்க பாருங்க. அவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க. ஆனா இந்த சந்ததி தேவாலயத்தையே பார்த்ததில்லை, சாலமன் தேவாலயத்தையே பார்த்ததில்லை. ஆனா
கர்த்தர் சொன்ன வார்த்தை விசுவாசித்தார்கள். ஆகையால் வெறும் அஸ்திபாரம் தான் போட்டிருக்காங்க இந்த இதுல. ஆனா ஆரவாரம், பாடல் சத்தம், துதியின் சத்தம். 12ஆம் வசனம் பாருங்க. இப்ப அந்த வயசானவங்க ஆசாரியர்கள், லேவியர்கள், பிதாக்கள், தலைவரிலும் கண்டபோது இவங்க என்ன பண்ணாங்க? ஓன்னு அழுகுறாங்க. வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி உங்க ஓட்டத்தை எப்ப பாரு போனதையும், எப்ப பாரு இழந்ததையும், எப்ப பாரு கைவிட்டு போனதையும், அதையே பேசிட்டு இருந்து அழுது 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 எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க, எல்லாரும் துதிக்கிறாங்க. ஆனா இவங்கெல்லாம் சாதாரண ஆளுங்க இல்லை. பாருங்களேன், படிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க யாரு? ஆசாரியர்களும் லேவியர்களும் எல்லாம் பெரிய பாஸ்டரு, பெரிய பாஸ்டர், சின்ன பாஸ்டர், குட்டி பாஸ்டர், பிதாக்களின் வம்சங்களின் தலைவர். சாதாரண ஜனங்கள்லாம் துதிக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிச்சவர்கள் அப்படியே துதிக்கிறார்கள். ஆனா இந்த ஊழியத்துல இந்த ஆசாரியர் வேலை செய்யறவங்க, அவங்க அந்த ஆலயத்தையே கண்ணு முன்னாடி வச்சுட்டு போச்சே போச்சே போச்சே. நான் சொல்லுகிறேன், போனதை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். வரப்போகிற மகிமை நினைத்து ஆர்ப்பரியுங்கள். ஆமென். போனதை குறித்து கவலைப்பட்டோம்னா வரப்போகிற நன்மை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. நகோமி பார்த்தீங்கன்னா போயிடுச்சு, புருஷன் போயாச்சு, 2 பிள்ளைங்க போயாச்சு, 3 கல்லறை முன்னாடி இருக்குது. அழுதே செத்துருக்கலாம். ஆனா தீர்மானம் பண்ணா, நான் அழுது சாக மாட்டேன், நான் எழும்புவேன், அப்பத்தின் வீட்டுக்கு நான் போகுவேன். போகும்போது என்னுடைய நிலைமையே மாறும், என்னுடைய முடிவு மாறும். அப்போ அழுகையில என் முடிவு இருக்கக்கூடாது. நான் எழும்பி நான் தீர்மானம் பண்ணணும். நான் இந்த குரூப்ல இருக்க போறேனா, அழுகுற குரூப்ல இருக்க போறேனா, புலம்புல குரூப்ல இருக்க போறேனா, இல்ல ஆர்ப்பரிக்கிற ஒரு குரூப்ல இருக்க போறேனா? ஆர்ப்பரிக்கிற ஒரு குரூப்ல இருக்க போகிறேனா? ஏன் ஆர்ப்பரிக்கிற குரூப்ல நான் இருக்கணும்? ஏன்னா எனக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கையில நற்கிரியையை துவக்கினவர் முடிவு பரியந்தமும் அதை செய்து முடிப்பார். கடைசி வரைக்கும். வருஷங்கள் மாறலாம், அது வெறும் நம்பர் தான். 2025, 26 ஒரு நம்பர் தான். ஆனா வருஷங்கள் என்ன ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை காக்கிறவர், அவர் என்னை நடத்துகிறவர், அவர் எனக்கு வாக்குரைத்திருக்கிறார். நன்மையும் கிருபையும் மட்டும்தான் என்னை தொடரும். தீமை உன்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அதை விசுவாசிக்கும் போது, வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கும் போது, பிரச்சனை இன்னும் ஆலயம் கட்டி எழும்பி முடிக்கல, அஸ்திவாரம் தான். ஆனா இப்பவே ஆலயம் கட்டி முடிச்ச மாதிரி விசுவாச கண்ணில் பார்த்து ஆர்ப்பரிக்கக்கூடிய விசுவாசிகளாய் இருக்கிறார்கள். ஆமென். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, பழச விடு, அந்த மகிமை விட மேலான மகிமை நீ இனிமேல் பார்க்க போற. பழச விடு, போனதை விடு, ஆனா எனக்கு இப்போ முதலிடம் கொடுத்துட்டேன்னு வை, உன் குடும்பத்துடைய நிலையை நான் மாத்துவேன், உன் பிள்ளைகளுடைய நிலையை நான் மாத்துவேன், உன் வியாபாரத்தின் நிலையை நான் மாத்துவேன், நீ கையிட்டு செய்கிறதை நான் மாற்றுவேன். இனிமேல் பொத்தல் உள்ள பையா இருக்காது, நிரம்பி வழிகிற பையா இருக்கும். இனி சுரண்டி சுரண்டி எடுக்க மாட்டேன், இனி எடுத்து எடுத்து கொடுக்கிற அளவுக்கு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். ஆண்டவருக்கு முதலிடம் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் அவருக்கு நான் முதலிடம் கொடுக்கும் போது நான் சொல்லுகிறேன், முந்தின மகிமை விட பிந்தின மகிமை மேலாயிருக்கும். ஏன்னா இயேசுவே அந்த மகிமையாயிருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.